Time 2:56 AM, day 108. அந்த டே எப்படி இருந்துச்சு? காலையில் எழுந்திரிச்சேன், கஞ்சி பொட்டேட்டோ ஃப்ரை தான் சாப்பிட்டேன். பெருசாக எதுவும் பண்ணலை, டிவி பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் கோல்ட் காஃபி குடித்தேன். அப்புறம் ஒர்க் இருந்துச்சு, கொஞ்சம் பண்ணேன். அப்புறம் சரு, சந்தோஷ், நீக்கெல்லாம் நைட்டு என்னை பார்க்க வரேன்னாங்க. நான் 5 மணிக்கு பிரேக் கூப்பிட்டப்போ இல்லை நைட்டு பார்க்க வரேன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை லீவ் எடுத்துகிட்டு வீட்டில் இருக்க முடியாது, அதான் நான் பிளான் பண்ணுவேன், நான் எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்னேன். ஆக்சுவலி அப்போவே நான் தூத்துக்குடிக்கு பஸ்ஸை புக் பண்ணிட்டேன். அதை அவங்கக்கிட்ட சொல்லலை. ஒருவேளை யூனிவர்சிட்டி என்ன கால் பண்ணலைன்னா நான் எப்போது கிளம்பியிருப்பேன். அன்றைக்கி வெனஸ்டே நைட்டே கிளம்பியிருப்பேன். அதனால் டிலே ஆயிடுச்சு. தேர்ஸ்டே நைட்டு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஈவினிங் காஃபி குடிக்க போனேன். குளிச்சுட்டு எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு மிக்கி மவுஸ் டிஷர்ட் போட்டுட்டு காஃபி குடிக்க போனேன். பிளாக் ஷர்ட் போட்டு பிளாக் பேண்ட் போட்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. என்ன மாதிரி இருந்தாங்க. நான் உள்ளே உட்காராமல் வெளியே உட்காந்துட்டு இருந்தேன். வெளியே தான் உட்காருவேன். அவங்களும் என் பக்கத்தில் பக்கத்து டேபிளில் உட்காந்தாங்க. நல்லா இருந்தாங்க. அப்போது ரோபிகிட்ட ஃபோன் பேசிகிட்டு தான் இருந்தேன். அவளை வெறுப்பேற்றிகிட்டே இருந்தேன். நல்லா இருக்கான் பையன் அப்படி இப்படின்னு. ஆக்சுவலி நான் வீட்டில் ப்ளம்பிங் பிரச்சனையாக இருக்குது. ஃப்ளஷ் டேங்க்கு ஃப்ளஷ் பண்ணும்போது தண்ணி எக்ஸ்ட்ரா வெளியே போகுது. ஹோம் ட்ரையாங்கிளில் ப்ளம்பரை புக் பண்ணியிருந்தேன். அவங்க வரவே இல்லை. அப்புறம் ரீஃபண்டு கொடுக்கணும்ல, ரீஃபண்டும் கொடுக்கல அவங்க. இது ஒரு பார்த்தா நான் ஒரு 4 சர்வீஸ் இப்படியே நான் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க ரீஃபண்டு கொடுக்காம காண்டாக்ட் பண்ணால் கஸ்டமர் கேர்கிட்ட காண்டாக்ட் பண்ண ஆப்ஷனும் இல்லை. சரி, எனக்கு டைம் இல்லைன்னு விட்டுட்டேன். ஜியோக்காரங்களை கால் பண்ணிவிட்டு எனக்கு அந்த 888 பிளான் வேணும்டா அப்படின்னு சொல்ல எத்தனையோ தடவை ட்ரை பண்ணிருக்கேன், நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு பிசிஓடி டேப்லெட் ட்ரை பண்ணேன். அது 2 இடத்துலையும் இல்லை, அப்போலையும் இல்லை, மெட்ப்ளஸ்லேயும் இல்லை. அப்புறம் அவ்வளோதான், பேக்கெல்லாம் ஆல்ரெடி பண்ணியாச்சு. குழந்தைங்களுக்கும் கேட்ஸுக்கும் ஃபுட்டெல்லாம் வச்சுட்டேன். கிளம்பும்போது யாரையும் பார்க்கல. நான் மூனி, ஷேடோ, ஜோசி, பீட்டா யாரையுமே பார்க்கல. அப்புறம் ரேப்பிடோ புக் பண்ண வரலை. சரி, நம்ம நடக்கலாம், ஷேர் ஆட்டோ வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லி வெளியே வரேன். பக்கத்து ரூமில் பசங்க இருக்காங்கள்ல, அதில் ஒரு பையன் அக்கா ட்ராப் பண்ணுமா, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, ஊருக்கு போகிறீங்களான்னு கேட்டப்போ, இல்லை நான் என் ஃப்ரெண்டை சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம், புண்ணியமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பைக் ஏறிட்டு கீழம்பாக்கம் ட்ராப் பண்ண. அவங்க என்ன தாம்பரம் சைடு அந்த ரூட்டில் தான் ட்ராப் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு. பேர் என்னன்னு கேட்டேன், ஷிஜில்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், கீழம்பாக்கம் பஸ்ஸு வர லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தாம்பரத்துக்கே பஸ் ஏறிட்டேன். அவங்க என்னை பெரும்பாக்கத்தில் இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு கீழம்பாக்கம் பஸ் பின்னாடி வரும், அதில் வாங்க அப்படின்னாங்க. இப்போ இதுவே கேரளான்னா காசு வாங்க மாட்டாங்க ஒரு ஸ்டாப்புக்கு. இவங்க வாங்கினாங்க. அந்த நேர்மையை நான் பாராட்டணும் கண்டக்டரோட. அதுக்கப்புறம் பஸ்ஸு அங்கே இறங்கி எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. ஐயோ, டைமுக்கு பஸ்ஸுக்கு எடுக்கிறேன்னா பஸ்ஸு மிஸ் ஆகிடுமோ அப்படின்னு. பட் சம்ஹவ் எனக்கு கீழம்பாக்கம் பஸ்ஸு கிடச்சிது. பஸ்ஸு ஏறினோடனே ஒரு பையன் இங்கிலீஷில் பேசிகிட்டே இருந்தான். நான் டேட்டூ போட்டிருக்கேன், நான் டேட்டூ ஆர்டிஸ்ட்டாக கேட்டான். டேட்டூஸ் பற்றி நிறைய கேட்டான்.
காசு கண்டக்டர்கிட்ட கொடுக்குறவனும் கேட்குறான், பேசிகிட்டே இருக்கான். சரின்னு நானும் கொஞ்சம்லாம் பேசினேன். எல்லாரும் என்னையும் பார்த்துட்ருக்காங்க, அவனையும் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பஸ்ஸு டிரைவருக்கும் வேற ஒரு பைக்காரனுக்கும் சண்டை. ஃபுல்லாக கெட்ட வார்த்தை. ஒருத்தன் உம்புன்றான், ஒருத்தன் ஓக்குன்றான், தேவடியா பையன்றான், அங்கே போய் படு, இங்கே போய் படு, அங்கே இப்படி இப்படி என்னென்னமோ சொன்னாங்க. எனக்கு ஸ்வேர் வேர்ட்ஸு அர்த்தம் தெரியும், தமிழ் ஸ்வேர் வேர்ட்ஸு. அதனால் நான் வந்து அப்படின்னேன். இந்த பையனுக்கு தெரியாது. இப்போது அவன் வந்து எனக்கு தெரியல, என்ன சொல்கிறாங்க புரியலன்னு. அப்போ நான் சொன்னேன், மதச்சோத்து சொல்கிறாங்க அப்படின்னு. அவன் சிரிச்சிட்டான். நல்ல வேளை எனக்கு அர்த்தம் தெரியலன்னு சொல்லி சிரித்தான். அதுக்கப்புறம் அவன் இறங்குனான். கீழம்பாக்கத்தில் நான் போய் இருந்தேன். லைக் கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டேன். 1 hour 20 minutes அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் வந்து வாஷ்ரூம் போனேன். அங்கே நீட்டாக தான் இருந்துச்சு. ஐ மீன் வெளியே. உள்ளே போனால் சின்ன பையன் ஒரு 5th 6th படிக்கிறான். அவன் எதுக்கு லேடிஸ் வாஷ்ரூம் வரணும்? அவன் 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 வந்து அவன் ஒழுங்காக வாஷ்ரூம் பண்ணலை. கஷ்டமாக இருந்துச்சு. பக்கத்தில் தான் மென்ஸ் வாஷ்ரூம் இருக்குது, போயிருக்கலாம். ஃப்ளஷ்ஷு கூட பண்ணல. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்தேன். இன்ஸ்டா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பெங்காலி லாஸ்ட் அரக்கு ட்ரிப்பில் மீட் பண்ண தீப் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தான். ரொம்ப மிஸ் பண்ணுறேன், என்ன நான் ரொம்ப அழகாக இருக்கேன், ரொம்ப நல்ல மனசு எனக்கு, ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், குட் ஹார்ட்டட், ப்ரெட்டி அப்படின்னு சொல்லி அனுப்புனான். அப்புறம் அவனுக்கு என்ன பெங்காலி சாரியில் பார்க்கணுமா, நான் எப்போ பெங்கால் வருவேன், பார்க்கணும் போல் இருக்குது அப்படி இப்படின்னு நான் சொன்னேன். இப்போ எங்கே இருக்கேன்லாம் கேட்டான். நான் சொன்னேன், நான் என் ஃப்ரெண்டை சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன், ட்ராவல் பண்ண போகிறேன் ஒரு 705 kilometers அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட அதான் பேசிட்டு நல்லா காற்றா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு சின்ன பாப்பா என்னை சைட் அடிச்சுட்டே இருந்தா. அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுவும் ரெக்கார்ட் பண்ண வீடியோ. அப்புறம் பஸ் ஏறிட்டேன். பஸ்ஸு பெட்ஷீட்டெல்லாம் ஃபுல்லாக அழுக்காக இருந்துச்சு. வாஷே பண்ணலன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் படுத்தேன். பக்கத்தில் இருக்கிற ஆள் அப்படி கொரட்டை விடுறான். தூங்கவே முடியல. பாட்டு கேட்டுட்டும் எனக்கு அவங்க சத்தம்தான் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு குழந்தை வேறு இருந்துச்சு. குழந்தையும் அழுதுகிட்டே இருந்தா. அப்புறம் யாரோட இல்லாமல் ஃபோனை ரிங் அடிச்சுட்டே இருந்தது. எல்லாம் எப்போ தெரியுமா? 12 மணிக்கு மேலே. 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி. மொத்தத்தில் தூங்கவே இல்லை. நான் தூங்க ட்ரை பண்ணி திரும்பி இருக்க கஷ்டம், ரொம்ப கஷ்டம். 7 மணி ஆனோடனே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். 7 மணி இல்லை, சாரி 5:30க்கே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கெல்லாம் ஃபோன் வருது. நானும் நினைக்கிட்டே 5:30க்கெல்லாம் யாரடா ஒன்று ஃபோன் பண்ணுறான்? ஐயோ, அதுவும் பப்ளிக்காக பஸ்ஸில் போகிறோம், சைலண்டில் போடணும், மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும், தூங்குவாங்க, ஒரு சென்ஸும் இல்லை. சரி இன்னைக்கு இதுக்கு மேலே தூங்க முடியாதுன்னு சொல்லி வச்சு உட்காந்து மொபைலில் சார்ஜர்லாம் போட்டு ரோபிக்கு சும்மா ரேண்டமாக டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அவளை சர்ப்ரைஸ் பண்ண அவளுக்கு தெரியாதுல்ல, அதுக்காக. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அங்கே போய் இறங்கிட்டேன் தூத்துக்குடியில் ஒரு 8 மணிக்கா. அவ்வளோதான், டே டன்.